சேர்ந்து உட்காருவது பாவங்களை வாங்கி கட்டிக் கொள்வதற்கா? அப்படி உட்காரக்கூடாது. குடும்பத்தில் உட்கார்ந்தோம்னா குடும்பத்தை சரி செய்வது எப்படி, நம்முடைய குடும்பம் மார்க்கத்தில் எப்படி பயணிக்கிறது, இங்க உட்கார்ந்திருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒழுங்கா தொழுகிறீங்களா, குர்ஆன் ஓதுறீங்களா, மார்க்க விஷயத்தை படிக்கிறீங்களா, மார்க்கத்தை கடைபிடிக்கிறீங்களா என்ற கேள்விகள் நியாயப்படி கேட்கப்பட வேண்டும். எந்த குடும்பத்தில் அப்படி நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம அறியாமல் நம்முடைய குடும்பம் தீமைகளை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் அதை காப்பாற்ற வேண்டும். இந்த உலக மோகம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களை பொறுத்தவரை இது ஒரு அற்பமான உலகம். நமக்கு மறுமை இருக்கின்றது, அங்குதான் நிரந்தரமான வாழ்க்கை இருக்கின்றது. இது ஒரு அவசர கால உலகம், அற்ப உலகம், கவர்ச்சிகள் நிறைந்த உலகம், நம் கவனத்தை ஈர்க்கும் உலகம். இதிலே நம்முடைய கவனத்தை போட்டாச்சுன்னா ஆகிரத்து காலியாயிரும். இந்த உலகத்திற்காக வேண்டி ஆகிரத்தை இழக்கலாமா? ஆகிரத்திலே அப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதையெல்லாம் விட்டு இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். செல்வம் சேர்க்கணும், நகை சேர்க்கணும், ஜாலியா இருக்கணும், ஊர் முழுக்க சுத்தி பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான் வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னாடி என்ன அதை பார்க்கணுமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இஸ்லாமிய குடும்பங்களின் இன்றைய நிலை எனும் தலைப்பை எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இஸ்லாம் என்பதை எப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை திட்டம் என்பதை நாம் அறிவோம். உலகில் இருக்கின்ற எல்லா மார்க்கங்களை விடவும் மதங்களை விடவும் உயர்வான மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை இருகருத்துக்கு இடமில்லாமல் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இறைவனை ஈமான் கொண்டு இறைவன் சொன்ன நல்லறங்களை கடைபிடிப்பதன் மூலமாக மறுமையில் சிரமமில்லாத சிறப்பான வாழ்க்கையை பெற வேண்டும் என்கின்ற முனைப்பிலே நமது வாழ்க்கையிலே பல நல்ல காரியங்களை நாம் செய்து வருகின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம். பொதுவாக ஆன்மீகம் என்று சொன்னால் அதை ஒரு சிறிய கட்டத்திற்குள்ளே அடைத்து விடுவார்கள். ஆன்மீகம் என்றால் கடவுளை வணங்குவது, கடவுளை நாம் எப்படி வணங்க வேண்டும், எந்தெந்த நேரங்களில் வணங்க வேண்டும், எந்தெந்த முறைகளில் வணங்க வேண்டும் என்பதோடு ஆன்மீகம் முடிந்து போய்விடும். இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்டது அல்ல. இறைவனை வணங்குவது என்பது முக்கியமான ஒன்றுதான். உமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக ஆண்டி நான் படைக்கவில்லை என்று இறைவன் சொல்லிவிட்டான். வணக்கம் என்பது இஸ்லாத்தில் ரொம்ப அவசியம். அதே வேளையிலே இறைவனை வணங்குவதோடு மட்டும் இஸ்லாம் முழுமை பெற்று விடாது. ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கின்ற வரை அவனுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய எல்லாவற்றுக்கும் மார்க்கம் வழிகாட்டுகிறது. இது ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களிலே இஸ்லாத்தை பின்பற்றிவிட்டு மற்ற விஷயங்களிலே நாம் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது என்று கூற முடியாது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்டோரே இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று இறைவன் சொல்கிறார். இஸ்லாத்திலே நாம் அனைவருமே நுழைந்திருக்கின்றோம், ஈமான் கொண்டிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதிலளிக்கின்றோம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹ் சொல்லுகின்றோம், தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோம். இன்னும் பல திக்ருகளை, துஆக்களை, வணக்கங்களை நாம் செய்கிறோம்னா இஸ்லாத்திலே நுழைந்திருக்கின்றோம். ஆனால் இஸ்லாத்தில் முழுவதுமாக நுழைந்திருக்கின்றோமா? முழுவதுமாக என்றால் என்ன பொருள்? நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றுவதுதான் முழுமையாக நுழைவது. இதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்த்தால் நாம் முழுவதுமாக நுழையவில்லை. நாம் நம் வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கட்டளை இருக்கிறதே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா என்று, இஸ்லாத்திலே முழுமையாக நுழையுங்கள் என்று சொல்கின்றான இறைவன். இது எல்லா முஸ்லிம்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தை தான். கியாமத் நாள் வரை எத்தனை மக்கள் வருவார்களோ அத்தனை பேரும் இந்த வசனத்துக்குள்ளே அடங்குவார்கள். என்றாலும்
இந்த வசனம் முதலிலே யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் சஹாபாக்களை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நபித்தோழர்கள் குறித்து பேசுகிற வசனம். நபித்தோழருடைய தியாகத்தை பற்றி நாம் படித்திருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எப்படிப்பட்ட தியாகங்களை அவர்கள் முன்னெடுத்தார்கள். உடலால், பொருளால், தன்னுடைய ஈடுபாட்டால், தங்களுடைய பங்களிப்புகளால் இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்வதற்கு முன்வந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் முழுவதுமாக நுழையுங்கள். அப்ப நாம எம்மாத்திரம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. இவ்வளவு தியாகங்கள் செய்த சஹாபாக்களை பார்த்து இன்னும் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், இவ்வளவு தியாகங்கள் நீங்கள் புரிந்தாலும் இன்னமும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டி இருக்கிறது, இன்னமும் நீங்கள் மார்க்கத்திலே உறுதியாக வேண்டி இருக்கிறது என்பதைத்தானே அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. சஹாபாக்களுடைய நிலையை எப்படி இருக்குன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றிலுமே மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணுங்க. அதிலே நிறைய அறிவுரைகள் இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு பரந்துபட்ட வாழ்க்கை திட்டம். எதை பத்தி வேணாலும் நம்ம பேசலாம். வியாபாரத்தை பற்றி பேசலாம், கொடுக்கல் வாங்கல் பற்றி பேசலாம், பிறப்பு பற்றி பேசலாம், இறப்பு பற்றி பேசலாம், மறுமை குறித்து பேசலாம், எதை வேணாலும் பேசலாம். நமக்கு தலைப்பாக தரப்பட்ட விஷயம் என்னன்னா, குடும்பங்களை பற்றி பேசுமாறு நம்மை படித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பம், இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பம் இன்றைய சமுதாயத்தில் அவர்களை எப்படி நடந்து கொள்கிறார்கள், சரியாக நடக்கின்றார்களா, மார்க்கம் காட்டிய அடிப்படையிலே அவங்களுடைய குடும்பம் பயணிக்கிறதா என்பதைத்தான் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு குடும்பம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரக்கூடிய ஒன்று. மனிதன் என்பவன் தனியாக வாழ முடியாது, அவன் குடும்பத்தோடு சேர்ந்துதான் வாழ முடியும். ஒரு தாய், ஒரு தந்தை, அவனுடைய திருமண வயதிலே மனைவி, அவன் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள், அவனோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் என்று நிறைய உறவுகள் இருக்கின்றார்களே, இதோடு சேர்ந்துதான் மனிதன் பயணிக்கின்றான். இப்படி பயணிக்கக்கூடிய நேரத்திலே மார்க்க சிந்தனையோடு, மார்க்க ஈடுபாட்டோடு ஒரு குடும்பம் பயணிக்கணும் என்பது மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை அப்படி இருக்கிறதா என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தனிப்பட்ட முறையிலே நல்லவனாக வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் கூட குடும்ப சகிதமான காரியங்களிலே நிறைய தவறு இழுப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு விஷயங்கள்ல மார்க்கத்திற்கு முரணாக அவர்கள் நடக்கின்றார்கள். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனங்க, நாம் எல்லாம் பலமுறை கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்து வைத்திருக்கிற ஒரு வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பு என்பது கொடுமையானது. அதிலே வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், இறை கட்டளைகளை செய்து முடிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நரகத்திலே விழுந்து விடாமல் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தெள்ளத் தெளிவாக திருமறையிலே அல்லாஹ் வசனத்தை அருளி இருக்கின்றான். இதிலிருந்து நம்ம பெறக்கூடிய கருத்து என்ன? நாம் மார்க்கத்தை பேணி நடக்க வேண்டும். அது மட்டும் பத்தாது. நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைக்கு, நம்முடைய தாய்க்கு, நம்முடைய தந்தைக்கு, அனைவருக்குமே மார்க்கத்தை போதித்து அவர்களையும் நல்வழிப்படுத்தி நம்முடைய குடும்பத்தை இயக்கி செல்ல வேண்டும் என்பதுதானே இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து. இன்றைய குடும்பங்கள் இப்படி இருக்கின்றார்களா? ஒரு குழந்தை பிறக்கும் போது சுத்தமா தானே பிறக்கிறது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, நபிகளார் குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கின்றன. அபவாகு யு ஹவ்விதானிஹி அவ் யு நஸ்ஸிரானிஹி அவ் யு மஜ்ஸானிஹி, பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகின்றார்கள்.
பிள்ளைகள் பிறக்கும் போது ஒழுங்கா பிறக்கிறாங்க. அழகா கவிதையில சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று சொன்னார்களே. இது ஹதீஸிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட கருத்து தான். நபிகளார் குறிப்பிட்டார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது, ஒழுங்காக பிறக்குது. அந்த பிள்ளைகளை வணிகர்களாக, யூதர்களாக, நஸ்ரானிகளாக, மஜூசிகளாக, அதாவது நெருப்பு வணங்கிகளாக மாற்றக்கூடியவர்கள் யார்? பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள் என்று நபிகளார் சொன்ன நபிமொழிகளை பார்க்கின்றோம். பிள்ளைகளை மார்க்கத்துக்கு முரணான காரியங்களிலே மார்க்க ஈடுபாடு இல்லாமல் வளர்ப்பதை பார்க்கின்றோம். இன்றைய குடும்பங்களுடைய கவலை என்னவாக இருக்குது தெரியுமா? ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நமது குடும்பம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், மகிழ்ச்சியிலே கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், கபர் வேதனையை விட்டு அவர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும், மறுமையிலே அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திரளக்கூடாது, கொடிய நரகத்தை அவர்கள் சந்தித்து விடக்கூடாது என்கிற அக்கறை குடும்ப தலைவர்களுக்கு இருக்கின்றதா? மனதிலே கை வைத்து முடிவெடுக்க வேண்டும். குடும்ப தலைவருடைய கவலை என்னவா இருக்கிறது? இந்த பயலை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் கேட்கிறாங்க, அந்த ரூபாயை ரெடி பண்ணணும், இந்த பிள்ளைக்கு நல்ல வசதியான இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடை பார்க்கிறார், வீடு மழை பெஞ்சா ஒழுகுது, வெயில் காலத்துல அனல் தாங்க முடியல, சொந்தமா எப்படியாவது ஒரு வீட்டை கட்ட வேண்டும். வாகனத்தை பார்க்கிறார், ஓட்ட உடைஞ்சு சைக்கிளா இருக்குது, இதை எப்படியாவது பைக்கா மாத்தணும் அல்லது காரா மாத்தணும். இப்படி உலகத்திலே செல்வங்களை அதிகரிப்பது பற்றி, பிள்ளைகளை நல்ல விதமாக ஆளாக்குவது பற்றி, அவர்களுக்கு செல்வங்களை சேர்த்து வைப்பது பற்றி இப்படித்தான கவலைகள் அதிகமாக இருக்கிறது. எத்தனை குடும்ப தலைவர்கள் கொடிய நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், நம்முடைய மனைவி பாதுகாப்பு பெற வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய தந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சிந்திக்கின்றார்களா? இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் தன் தந்தையிடத்திலே வந்தார். அல்லாஹ் சொல்ற திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் நபி வர்றார் தந்தை இடத்திலே. யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா. உங்களை கண்கொண்டு பார்க்காத, உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்காத, உங்களுக்கு எந்தவித பயனையும் செய்யாத இவற்றை, இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? தந்தை இடத்துல கேட்கிறாங்க இப்ராஹிம் நபி. யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதி. உங்களுக்கு வராத ஒரு நேர்வழியை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவியா. நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை நேரான வழியிலே அழைத்து செல்கின்றேன். யா அபதி லா தஅபுது ஷைத்தான். என் தந்தையை நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கானலி ரஹ்மானி அசியா. ஷைத்தான் இறைவனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான். யா அபதி இன்னி அகாஃப யமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான் ஃபதகுனலி ஷைத்தானி வலியா. என் தந்தையே, அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை வந்தடைந்து விடும் எனவும், ஷைத்தானுடைய கூட்டாளியாக நீங்கள் மாறி போய் விடுவீர்கள் எனவும் நான் அஞ்சுகிறேன். நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள், இதையெல்லாம் வணங்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க என்று தந்தை இடத்திலே சென்று அக்கறையோடு இப்ராஹிம் நபி பிரச்சாரம் பண்ணாங்களே, இது மாதிரி நாம் இன்று பிரச்சாரம் செய்கிறோமா? குடும்பத்தை பற்றிய அக்கறை நமக்கு இருக்கிறதா? இந்த கேள்வியை கண்டா கோபப்பட்டுருவாங்க, என்ன இப்படி சொல்லிவிட்டாரு, குடும்பத்தை பத்தி அக்கறை இருக்கான்னு கேட்டாரு. நான் எதுக்குங்க மாடா உழைக்கிறேன், காலையில 5 மணி 6 மணிக்கு கடையை திறக்கிறேன், ராத்திரி 12 மணிக்கு தான் கடையை சாத்துறேன், ஒவ்வொரு பொருளை விற்கிறது இன்னைக்கு எப்படிப்பட்ட சவாலான காரியம், இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது குடும்ப அக்கறை இல்லாமலா? எங்க பிள்ளைகளை அந்த உயர்ந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கிறோமே, அவனுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை வாங்கி தர்றமே, பைக் வாங்கி தர்றமே, விதவிதமான ஆடைகளை அவர்கள் அணிகின்றார்களே. பெண் பிள்ளைகள் பிறந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு என்று தனியா ஒரு பெட்டி வாங்கி வச்சிருவாங்க. அந்த பெட்டிக்குள்ளே நகை, நட்டு, புடவை,
ஆடைகள் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்கிறாரு. கேட்டா குடும்ப அக்கறை என்கிறார். உயர்ந்த ஒரு வசதியான வீட்டை பார்த்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பிள்ளைகள் பேர்ல சொத்து பொத்துக்களை வாங்கி போடுறாரு. அக்கறை இல்லான்னு கேட்டீங்களே, அக்கறை இல்லாமல் என்ன பண்றோம் என்று அவர்கள் சொல்லக்கூடும். இதெல்லாம் ஓகே. இவை எல்லாம் இந்த உலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. மறுமையிலே அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற அக்கறை அவர்களுக்கு இருக்கிறதா? அதை பத்தி பேச்சே இல்லையங்க. உண்மையான அக்கறை இருக்குன்னா இப்ராஹிம் நபியை போல நமக்கு இருந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் நபி அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. அவங்களுடைய சிந்தனை ரொம்ப புரட்சிகரமான சிந்தனையா இருக்கும். அவங்க கேட்கக்கூடிய துஆக்களில் இருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டும். இந்த நாம் எல்லாம் கேட்கக்கூடிய துஆக்கள் எப்படி இருக்கின்றன? எல்லாமே காசு சுத்தி சுத்தி வருது. நம்ம கேட்கக்கூடிய துஆ எடுத்து பாருங்க. ஒரு தொழுது இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் 10 துஆ கேட்கிறாருன்னு சொன்னா அதுல 8 துஆ அல்லது 9 துஆக்கள் ரூபாயை பத்தியதா இருக்கும். கடங்காரன் வந்துட்டான், யாரெல்லாம் அதுக்கு ஒரு காசை கொடு, வாடகை கொடுக்காம இருக்கு, அதை அடைச்சு விட்டுரு, வீட்டுல உள்ள பிரச்சனை இருக்கிறத சரி பண்ணி விட்டுரு. இப்படி பெண்களுடைய துஆக்கள் எப்படி இருக்கும்? அதுவும் திரிசா இருக்கும். யா அல்லாஹ், ரொம்ப காலமா கழுத்து மொட்டையா இருக்கிறது, ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியவில்லை, பாக்குறவள அந்த கவரிங்க போட்டு பார்த்தா கவரிங்கன்னு சொல்லி தொப்புனு கீழே போடுறா, நல்ல விதவிதமான ஆபரணங்களை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். நான் கேட்க வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்பதற்கு அளவு இல்லை. எவ்வளவு நாள் நீங்க கேட்கலாம், நம்ம கேட்கலாம். இந்த செல்வங்களை மட்டுமே நம்ம கேட்கிறோமே, குடும்பத்திற்காக துஆ செய்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை கிடையாதுங்க. பல வருஷங்களா குழந்தை இல்லை. வாலிப பருவம்னா கடந்து போயிருச்சு. வயோதிக பருவத்துக்கு போய்விட்டார். வயோதிக பருவம் என்று சொன்னால் சாதாரண வயோதிகம் அல்ல. 40 வயசு 45 வயசுல எல்லாம் முடி நரைக்க ஆரம்பிக்கும். முடி நரைச்ச உடனே அவனை கிளவின்றுவோம். அது வேறு. இப்ராஹிம் நபி அவங்களுக்கு இருந்த முதுமை அப்படிப்பட்டதல்ல. பாலி ஷைகான் வருது. பாலி ஷைகர்னா நல்ல வயோதிக பருவம். அந்த பருவம் வரைக்கும் அவருக்கு குழந்தை கிடையாது. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் குழந்தையை வேண்டினார்கள். எப்படி வேண்டினாங்க? அந்த வார்த்தை நமக்கு ஒரு பாடமா இருக்கிறது. இப்ராஹிம் நபி குழந்தையை கேட்டாங்க, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிகான ஒரு குழந்தையை கொடு. எப்படி கேட்டாங்க பாத்தீங்களா? இந்த நம்முடைய ஊர்களில் பிள்ளை கேட்பாங்க, கல்யாணம் ஆயிரும், 4 ஆண்டுகள் 5 ஆண்டு ஓடி போயிரும், குழந்தை இல்லாம இருக்கும். இந்த பெண்களுக்கு குழந்தை இல்லை என்ற பிரச்சனையை தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? இந்த குழந்தை இல்லையான்னு கேட்பாங்கல்ல ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்றது. பார்க்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, கடத்தலுக்கு போக முடியாது, மார்க்கெட்டுக்கு போக முடியாது, ஏமா இன்னும் சும்மா தான் இருக்கியா, வயிற்றுல எதுவும் புழுப்பூச்சி இல்லையா, அது அவங்க ஸ்டைல்ல பேசுறது. பெண்கள் தங்களுக்குரிய பாணியிலே பேசுவார்களே, ஏதோ தொட்டில் கட்டலையா, இன்னும் வீட்டுல, இன்னும் பல வார்த்தைகளை கேட்பாங்க. இது எரிச்சலா உண்டாகும். இவர் நேத்தான கேட்டா திருப்பி இன்னைக்கு வேற கேட்கறா, நாளைக்கு இவ கேட்பா போல இருக்க, டென்ஷன் ஆகி போயிருது. அல்லாஹ்ட்ட வந்து, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு. அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும்? மூக்கு இருக்க வேண்டும், முளி இருக்க வேண்டும், தலையில 2 சுழி இருக்க வேண்டும். என்னத்தினால போட்டு என்ன செய்யறது? அல்லாஹ்ட்ட கேட்கிறது. தகதகன் தக்காளி பழம் மாதிரி பிள்ளையா இருக்கணும், தங்கம் போன்று மினுக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிள்ளை கேட்பார்கள். இப்ராஹிம் நபி பிள்ளை கேட்டாங்க. அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? பிள்ளையத்தான் கேட்கல, சாலிகான பிள்ளையத்தான் கேட்டாங்க. இந்த சாலிக் என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாமே உள்ளடங்குதுங்க. ஈமானிய உறுதி, மார்க்கப்பற்று, நற்குணங்கள் எல்லாமே உள்ள அடக்கி ஒரு வார்த்தையில கேட்கிறாங்க, சாலிகான குழந்தையை கொடு. அந்த அக்கறை லெவல் எங்க இருக்கு பாத்தீங்களா? இப்ராஹிம் நபி அவங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டு அனுப்புகிறான். இப்போது இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல அந்த குடும்பத்தை குடியமர்த்துங்கள். அங்க ஒரு ஆலயத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி, ஏற்கனவே இருந்த ஒரு ஆலயம் அது பாழடைந்து போய்விட்டது. அதை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்வதற்காக, மீண்டும் அதை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி இப்ராஹிமுடைய குடும்பத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். கொண்டு போய் குடும்பத்தை, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பச்சிலம் பாலகனாக இருந்த இஸ்மாயில் நபி அவர்களை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். கொண்டு விட்டுட்டு, நீண்ட சம்பவம், விட்டுட்டு இப்ராஹிம் நபி திரும்புறாங்க. அப்ப அவங்க துஆ செய்கின்றார்கள், ரப்பனா
இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி ஸரஇன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம். இறைவா, என்னுடைய குடும்பத்தை பயிர் பச்சை முளைக்காத கைரி ஸரஇன் என்று சொன்னால் விவசாயம் செய்ய முடியாத, விவசாயத்திற்கு தகுதி இல்லாத இந்த பாலைவனத்துல கொண்டு வந்து குடியமர்த்தி விட்டேன். உன்னை வணங்குவதற்காக, உன்னை தொழுவதற்காக குடியமர்த்தி விட்டேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவங்க கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல்லி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி. இறைவா, என்னையும் என்னுடைய வழித்தோன்றல்களையும் உன்னை தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கு. அந்த துஆ எங்க போகுது பாத்தீங்களா? மனதிலே கை வைத்து சொல்லுங்கள். நம்ம பிள்ளைக்காக நம்ம துஆ செஞ்சிருப்போமா? எல்லாம் எனக்கு தொழுகை மிஸ் ஆகுது, சரியாகணும்னு கேட்டிருப்போம். மிஞ்சி மிஞ்சி போன பிள்ளைக்கு கூட கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேரன் பேத்தி உயிரோடு இருக்கிறார்கள், நீங்க அந்த காலத்துல உயிரோடு இருக்கிறீங்க. பேரன் பேத்தி 5 வயசு 10 வயசு 15 வயசு வர்றாங்க. அப்ப அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வோமா? அவங்களுடைய மார்க்க உறுதிக்காக துஆ செய்வோமா? அவங்களுடைய தொழுகையாளியா இருக்கணும் துஆ செய்வோமா? செய்யறது கிடையாது. ஏன்னா அந்த அக்கறை லெவல் நமக்கு அவ்வளவுதான் இருக்கு. இப்ராஹிம் நபி கேட்ட துஆ எப்படி இருக்குன்னா, என்னுடைய வழித்தோன்றல்கள், வழித்தோன்றல்னா அது கியாமத் வரைக்கும் இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்கள் இருப்பார்கள். அவர்கள், என்னுடைய வழித்தோன்றல்கள் உன்னை தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கு என்று இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, தன்னை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, தன் சந்ததிகளை பற்றி, தன் பரம்பரையை பற்றி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அக்கறை இருந்தது? அந்த அக்கறை நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் பாருங்கள், அந்த துஆவிலே அவங்க கேட்கிறாங்க, வஜ்னுப்னி வ பனிய அன் அபுதுல் அஸ்னாம். இறைவா, என்னையும் என் வழித்தோன்றல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தடுத்து விடு. நான் உன்னையே வணங்கி வழிபடுகிறேன், நான் உன்னை அன்றி வேறு யாரையும் வழிபடுவதில்லை. நான் இப்படி இருந்தா மட்டும் பத்தாது, என் பிள்ளை, அவன் பிள்ளை, அவன் பிள்ளை, வழித்தோன்றல்கள் போயிட்டே இருப்பாங்களே, அவ்வளவு பேரும் உன்னையே வழிபட வேண்டும். உன்னை அன்றி வேறு எந்த சிலைகளையும் அவர்கள் வணங்கி வழிபட்டு விடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, அந்த அக்கறை என்பது எவ்வளவு பெரிய ஒரு இமாலயமான அக்கறை என்பதை பார்க்கணும். இன்று நமக்கெல்லாம் அந்த அக்கறை ரொம்ப குறைந்து போய்விட்டது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க, அவன் பிறந்த உடனே அவனை டாக்டராவே பார்க்கிறது. இந்த டாக்டர் வர்றாரு, இந்த டாக்டர் போறாரு, அவனை டாக்டராவே அப்படி சித்தரிக்கிறது. 1ஆம் கிளாஸ் இருக்கும்போது, எப்பா டாக்டர் ஆயிரு, டாக்டர் விட்டுறாத, அப்படி எல்லாம் ஒரு இலக்கு வச்சு பயணிக்கலாம். நம்ம அதை குறை சொல்ல வரல. இதை நோக்கி பயணிக்கும் போது மார்க்க ஈடுபாடுகளை சுத்தமாக கைவிடுவதை பார்க்கிறோமா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் படிப்பான், ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தாச்சுன்னா சாயந்தரம் இந்த பேக்கை கழட்டிட்டு வேற பேக்கை மாட்டுவார்கள். டியூஷனுக்கு போ, அங்கே ஒரு வகுப்பு, இங்கே ஒரு வகுப்பு, படிக்கட்டும், தப்பு இல்லை. தொழுகை கிடையாது, துஆக்களை படிப்பது கிடையாது. அவன் 2 மார்க் கம்மி ஆயிட்டான்னா அவனை பார்த்து 1000 கேள்வி. போன முறை நடந்த தேர்விலே அறிவியல் பாடத்திலே 90 மதிப்பெண் பெற்றிருந்தான். இந்த முறை நடந்த தேர்விலே 80 மதிப்பெண் பெற்றாச்சுன்னா அவன் செத்தான். அவனுக்கு சாப்பாடு கட்டு, அவனுக்கு அடி உதைகளுக்கு ஆளாகிறான். மார்க் குறைப்படி நீ குறையலாம், அடிக்கிறாங்களா? அவன் மார்க்கத்துல எந்த ஈடுபாடும் இல்லாமல் இருக்கிறானே, அதையே கேட்கறது இல்ல. மார்க்கில குறைந்தால் கேள்வி கேட்பவர்கள் மார்க்கத்தில் குறைந்தால் ஏன் கேள்வி கேட்பது கிடையாது? வெளிநாடுகளில் வசிப்பார்கள் கணவன்மார்கள், வெளிநாடுகளில் இருந்து ராத்திரி அவர் கால் பண்ணி பேசுவார் மனைவிட்ட. இந்த மனைவி என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க, டேப் ரெக்கார்டர் மாதிரி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ரீவைண்ட் பண்ணி மெமரி பண்ணி வச்சிருப்பாங்க. கணவர் கால் பண்ணார்னா எல்லாத்தையும் அவங்க சொல்லுவார்கள். அதுல என்ன சொல்லுவார், கணவர் வந்து கேட்பார் பிள்ளைய பத்தி, எத்தனை மணிக்கு எந்திரிச்சான், எத்தனை இட்லி சாப்பிட்டான், இட்லிக்கு ஊத்துற சட்னி தேங்காய் சட்னியா, தக்காளி சட்னியா, புதினா சட்னியா, அது எல்லாம் டீட்டெயிலா விசாரிப்பார். போயிட்டு வந்தானா எல்லாம் கேட்பாரு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டானா, சாக்லேட் கொடுத்தியா, இதை எல்லாம் பத்தி விசாரிக்க கூடியவர்கள். இன்னைக்கு நம்ம புள்ள ஐவேளை தொழுதானா, மதரசாவுக்கு போனானா, துஆக்களை மனப்பாடம் செய்த ஒரு இடத்தில் ஒப்பித்தானா, நீ அவனை உட்கார வைத்து மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்தாயா என்ற கேள்விகளை கேட்பதுண்டா? எங்க போறோம் தெரிகிறதா?
இந்த உலகத்திற்காக வேண்டி அப்படி போறோம். டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும். முதல்ல மனுஷன் ஆக்கணுங்க. ஒருத்தன் டாக்டர் ஆகிறான், இன்ஜினியர் ஆகிறான், மார்க்க சிந்தனை அவனுக்கு இல்லை, குர்ஆனை பற்றிய அறிவு இல்லை, நபிகளாருடைய போதனையின் மீது அக்கறை இல்லை. இவன் எப்படிப்பட்ட படிப்பு படித்து எந்த பொறுப்புக்கு வருவதால் உலகத்திற்கு ஏதாவது பயன் இருக்கிறதா? சமுதாயத்திற்கு பயன் இருக்கிறதா? அவனுக்கு மறுமையிலே அது வெற்றியை பெற்றுத்தர போகிறதா? இல்லை. அப்ப உலகத்திற்காக வேண்டி பிள்ளைகளை தயார் செய்யக்கூடியவர்கள் மறுமைக்காக தயார் செய்வதிலே மிகப்பெரிய பின்னடைவிலே இருக்கின்றார்கள். இன்றைய பெற்றோருடைய நிலை, குடும்பத்தினுடைய நிலை இப்படியாக இருக்கிறது. மார்க்க விஷயத்தை பத்தி சொல்றதே இல்லை. அதுல ஒரு பெரிய தயக்கம் நமக்கு இருக்குது. அதை எப்படி சொல்றது? அது அவனே பார்த்து தெரிஞ்சுக்குவான். அவனே ஒரு பகுத்தறிவு வரும்போது அவனை புரிஞ்சுக்குவான். அப்படி நினைக்க கூடாது. பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லவில்லையா? சூரத்துல் லுக்மான படித்து பாருங்கள். லுக்மான் என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தார். தன் மகனுக்கு அவர் அறிவுரை சொல்லுகிறார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் மகனே நீ அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சிராத. இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அகிமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையை தடு, எல்லாவற்றையும் பிள்ளைக்கு போதிக்கின்றாரே அல்லாஹ். அதனாலதான் அந்த சம்பவத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்பதை அது உணர்த்தவில்லையா? ஏன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்வதில் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்படுது? மார்க்கத்தை சொல்றதுக்கு ஏன் கசக்குது? எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை எடி செய்ய வேண்டும். மார்க்கத்தை சொல்லித் தரணுமா இல்லையா? அந்த கடமை பொறுப்பு நமக்கு உண்டா இல்லையா? இது ஒரு பெரிய பின்னடைவு நம்ம சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மார்க்கத்தை சரியாக சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால் பலவிதமான பாதிப்புகளுக்கு இன்றைய பிள்ளைகள் ஆளாகிறார்களா இல்லையா? போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்ட்ட இன்னைக்கு போதை பொருள் வந்து தெரியுமா? இளைஞர்களை தாண்டி முதியவர்கள் குடிப்பாங்க. அந்த காலத்துல இளைஞர்களை தாண்டி 5வது 6வது படிக்கக்கூடிய பசங்களுக்கு சாக்லேட் வடிவத்திலே போதை பொருட்கள் சப்ளை செய்யப்படுகிறது. பள்ளிக்கூடத்தினுடைய காம்பவுண்டுக்குள்ளே வந்து விற்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அது நடப்பது ஒரு விஷயம் இருந்தா கூட நம்முடைய பிள்ளைகளை நாம் நெறியாக வளர்க்க வேண்டும். அது இல்லை. அவருடைய அந்த வயசு பருவ வயதை அடையக்கூடிய நேரத்திலே எப்படிப்பட்ட தடுமாற்றங்களுக்கு ஒரு ஆண் ஆளாகிறான், ஒரு இளம்பெண் ஆளாகிறாள், ஒரு இளைஞன் ஆளாகிறான். பெற்றெடுத்த தாய், பெற்றெடுத்த தந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்காக ஓடுகிறான். காதல் என்ற பெயரிலே, காதலர் தினம் என்ற பெயரிலே, புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரிலே கலாச்சார சீரழிவை நோக்கி பயணிக்கக்கூடிய பிள்ளைகளிலே நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்து பிள்ளைகள் இல்லையா? முஸ்லிம் சமுதாயத்து ஆண்களும் பெண்களும் இல்லையா? அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நாம் ஏன் செய்ய தவறுகிறோம்? ஒழுக்கத்தை பற்றி இஸ்லாம் சொல்லித் தருவதை போல வேறு யாரு சொல்லித் தர முடியும்? குல்லில் மூமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் யஹ்ஃபது ஃபுரூஜஹும், நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ளட்டும். குல்லில் மூமினார் யகுதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ளட்டும். லா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்ட கூடாது, அந்நியர்களுக்கு முன்பாக வெளிக்காட்ட கூடாது என்று திருமறையிலே வசனம் இல்லையா? எத்தனை விதமான கற்பு நெறியை, ஒழுக்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. அதை நாமும் படிக்கிறது இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நெறியாக போதிப்பதில்லை. இந்த நிலையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். நான் சொல்லுவது அனைவரையும் சொல்லவில்லை. நம்மளே நல்ல முறையிலே போதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக சமுதாயத்தின் பார்வையில தான் பேசுகிறோம். முஸ்லிம் சமுதாயங்கள்ல இதை போதிப்பதிலே ஒரு பின்னடைவு நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னும் ஒண்ணு பாருங்க, குடும்பமாக சேர்ந்து பயணிக்கும் போது மார்க்க அடிப்படையிலே பயணிக்க வேண்டும். சில காரியங்களை குடும்பமா சேர்ந்து பண்ணுவோம். அதுல ஒண்ணு என்ன? திருமணம். குடும்பமே
சேர்ந்து கல்யாணம் பண்றாங்க. குடும்பம், சொந்த பந்தங்கள், தாய் வீட்டு சொந்தம், தந்தை வழி சொந்தம் எல்லாம் பார்த்தா அப்பா அந்த கல்யாண நேரத்துல இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தாச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு உறவா இந்தியாவில இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உண்டா என்று கேட்பது போல தெரியும். எல்லாம் அப்படி ஒண்ணு சேர்ந்து வருவார்கள். இந்த திருமணத்திலே மார்க்க விஷயங்கள் பேணப்படுகிறதா? கல்யாண பத்திரிகையை பார்த்தா பயங்கரமா இருக்கும். கல்யாண பத்திரிகை பார்த்திருக்கீங்களா? நிகழும் ஹிஜ்ரி ஆண்டு எல்லாம் போட்டு நபிகள் நாயகத்தின் துஆ பரக்கத்தாலும் அப்படி ஒண்ணு மார்க்கத்துல கிடையாது. இவங்க சொல்றது எப்படி இருக்கு? இது ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்துக்காக வேண்டி திருமணம் செய்வதை போல போடுகிறார்கள். கல்யாண பத்திரிகையில மாப்பிள்ளை வேற எனக்கா சும்மா போட்டிருக்காங்களா? தீன் குல செல்வன், ஒன்னா நம்பர் சைத்தானா இருப்பான் அந்த ஊர்ல. அவன் ஒரு வக்துக்கும் பள்ளிக்கு தொலை வர மாட்டான், எல்லா சாராய கடையிலும் நிற்பான், பெண்கள்கிட்ட வம்பு வளர்ப்பான், ஊர் வாயில விழுந்து கிடப்பான். அவனுக்கு பேர் என்ன கல்யாண பத்திரிகையில? தீன் குல செல்வன். அப்புறம் அந்த பக்கம் இங்க போட்டு அங்க போடாம இருக்க முடியுமா? தீன் குல செல்வி. அவ எப்படி இருப்பா? அவள்கிட்ட ஒரு வணக்கம் கிடையாது. கடல் கிழித்து கதிரவண்டான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து உதுவெடுத்து சுபுகு தொழுகுவார். நான் இப்ப படிச்சாரு. அப்படி எல்லாம் சுபுகுக்கு எந்திரிக்காத ஒரு பெண். அவ வாழ்க்கையில சுபுகே தொழுதிருக்க மாட்டாள். ஒரு வணக்கம் இல்ல, ஒரு வழிபாடு இல்ல, செல்போனை பார்த்து கொண்டு வீணான காரியங்களை ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள். அவள் யாரு? நீன் குல செல்வி. சர்டிபிகேட் கொடுத்தாச்சுல, அல்ல சொர்க்கத்துக்கு விட்டுருவானா இல்லையா? ஏமா ஒரு ஆள் போய் நிக்கிறாரு, நீ நல்ல முஸ்லீமா? ஆமாயா அல்லா. என்ன ஆதாரம்? இந்த பத்திரிகை எடுத்து பார்த்து பாத்தீங்களா? நீன் குல செல்வன் இருக்கு. அப்படியா? ஓகே, நீ செலக்டட், சொர்க்கத்துக்கு போ. நல்லா சொல்ல போறானா? ஒரு பெண் வந்து நிக்கிறா, யா அல்லா நான் ஒரு சிறந்த பெண், என்ன எவிடன்ஸ் இருக்கிறது? இந்த பாரு பத்திரிகையில நீன் குல செல்வி என்று இருக்கிறது. உடனே செலக்ட் பண்ணி அவளால சொர்க்கத்துக்கு அனுப்புவானா? எங்க போகுது பாருங்களேன். கல்யாண பத்திரிகையில அப்படியே மார்க்கப்பட்டு இருப்பதை போல காட்டுகிறார்களே. அந்த திருமணத்திலே நபிகளார் காட்டி தந்த எந்த வழிமுறையும் இருக்காது. திருமணத்தை தேர்வு செய்வதிலேயே பிரச்சனை இருக்கும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்யும் போது, ஒரு ஆணை தேர்வு செய்யும் பொழுது எதை அடிப்படையாக வைக்கணும்? மார்க்க ஈடுபாட்டை அடிப்படையாக வைக்கணும். துன்ககுல் மர்அத்துலி அர்பஇன், 4 நோக்கங்களுக்காக வேண்டி ஒரு பெண் மணந்து கொள்ளப்படுகிறாள், திருமணம் முடிக்கப்படுகிறாள். லி மாலிஹா, லி ஹஸபிஹா, வலி ஜமாலிஹா, வலி தீனிஹா. அவருடைய செல்வத்திற்காக பெரிய பணக்காரியாக இருப்பார், செல்வ சீமாட்டியாக இருப்பாள். அதுக்காக வேண்டி சிலர் ஓகே பண்ணிடுவானா இல்லையா? காசுக்காக வேண்டி ஓகே பண்ற வழக்கம் ஊர்ல இருக்கு. ஒரு பொண்ணை போய் பார்த்து வந்துருவாங்க. பெண்ணு கருப்பா கண்ணங்கரேன்னு இருக்குது. அப்ப பேச்சுவார்த்தை நடக்கும். பெண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்கு, 50 பவுன் சேர்த்து போடுங்க. அப்ப 50 பவுன் போட்டா வெள்ளையா போயிருமா? அது இவனுடைய நோக்கம் அதுதானே. பெண்ணை விட பொண்ணை விரும்புகிறார். 50 பவுன் சேர்த்து போட்டாச்சுன்னா அதை ஓகே பண்ணிக்கிறான். அப்ப காசுக்காக வேண்டி ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறாள். குலப்பெருமைக்காக ஒரு பாரம்பரியம், எம்எல்ஏ வீட்டு மக, எம்பி வீட்டு மக, ஊருடைய பெரிய தலைக்கட்டுடைய மக, அப்படின்னா நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குமா இல்லையா? அந்த குடும்பத்துடைய மருமகன் இவரு. அதுக்காக வேண்டி கல்யாணம் பண்றது. 3ஆவதாக அழகிற்காக. அழகு இருந்தா போதும், ஓகே, நல்ல செக்கச்சவேர்னு இருக்கணும். அழகு இருந்தாச்சுன்னா ஓகே பண்ண. காசு வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், அழகு இருந்தா ஓகே. அவனுக்கு தேவை அழகுதான். கொள்ளை அழகா என்று பார்ப்பவன் கொள்கை அழகா என்று பார்ப்பதில்லை. இஸ்லாம் சொல்வது கொள்கைதான் மிகப்பெரிய அழகு. வலி தீனிகா, மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறாள். மார்க்கமுடைய பெண்ணை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னார்கள். இது ரொம்ப அடிப்படையாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த சமுதாயத்திலே அது பார்க்கப்படுகின்றதா? திருமண வயது வருது ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு திருமண வயது வருகின்றது. மனத்துணையை தேர்வு செய்யணும், முக்கியமான கட்டம். இதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கின்றது, ஒரு தொடர்ச்சி இருக்கின்றது. மார்க்க அடிப்படையிலே உறுதியான ஆணை பெண்ணை மனம் முடித்து வைக்கிற பழக்கம் இருக்கிறதா? இல்லை. சொந்தக்காரங்க சொன்னாங்க அல்லது யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அதிலேயே மக்கள் தவறு செய்கிறார்கள். அதுக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா வரிசை அடி விழுகும், பிள்ளை பிறக்கும். அதுக்கு மார்க்கப்பட்டு இருக்காது. ஏன்னா அம்மாவுக்கு மார்க்கப்பட்டு இல்லை, அல்லது அம்மாவுக்கு மார்க்கப்பட்டு இருக்கு, அத்தாவுக்கு மார்க்கப்பட்டு இல்லை. பிள்ளைகள் எப்படி வளர்வார்கள்? ஏனதாரணம் வளர மாட்டாங்களா?
திருமணத்திலே ஒரு பிழை செய்கிறார்கள். அந்த கல்யாணத்தை செய்வதில் நீங்க பார்க்கலாம், எத்தனை விதமான கூத்து கும்மாளங்களை அரங்கேற்றுகிறார்கள். அசிங்கமாக இருக்கிற சில விஷயங்களை சொல்வதற்கு இஸ்லாமிய திருமணமா என்று கேட்க வேண்டி இருக்கின்றது. நபிகளார் சொல்லிக் கொடுத்த திருமணங்கள் அற்புதமான திருமணங்கள், அர்த்தமுள்ள திருமணங்கள். அதிலே அனாச்சாரங்கள் கிடையாது, மூட நம்பிக்கைகள் கிடையாது, முகம் சுளிக்க வைக்கின்ற காரியங்கள் கிடையாது. எளிமையான முறையிலே திருமணத்தை நபிகளார் செய்து வைத்தார்கள். இன்று திருமணத்தின் பேரிலே லட்சங்களை கோடிகளை செலவழிக்கின்றார்கள். அந்த கல்யாண வீட்டிலே மண்டபத்திலே எத்தனை அனாச்சாரங்களை சொல்லணுமா? பாட்டு கச்சேரி. இஸ்லாமிய குடும்பத்தில் சொல்றேன், மற்றவர்களை விடுங்கள், அது அவங்க நம்பிக்கை எப்படி பண்ணிட்டு போறாங்க. இஸ்லாமிய குடும்பங்கள் நடக்கக்கூடிய கல்யாணங்களிலே பாட்டு கச்சேரி வைக்கிறாங்க. மாப்பிள்ளை ஒரு பக்கம் ஆடுறான், பொண்ணு ஒரு பக்கம் ஆடுகிறாள். அதில் கலந்து கொண்ட ஜமாத்து தலைவர் ஒரு பக்கம் ஆடுகிறார், பொண்ணுடைய அத்தா ஒரு பக்கம் ஆடுகிறார், அஜரத் ஒரு பக்கத்தை ஒரு குத்தாட்டம் போடுகிறார். ஒரே பக்தி பரவசத்திலே, பக்தி பரவசம் இல்ல, இது வேற பரவசம். அப்படியே அந்த மண்டபம் ஆனந்த மண்டபமாக அது மாறி நிற்கின்றது. நம் சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? நான் கட்டுக்கதையவா சொல்றேன், உங்களுக்கு ஆதாரம் வேண்டுமா? யூடியூப்ல போய் பாருங்க. குறிப்பாக முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய ஊர்கள், கீழக்கரை போன்ற ஊர்கள், அங்க நடக்கக்கூடிய கல்யாண வீடியோக்களை பாருங்கள். மண்டபத்துக்குள்ள பைக்கோட வர்றான். கல்யாண மண்டபம், தெரு கிடையாது, இந்த மாதிரி திடல் கிடையாது. கல்யாண மண்டபத்துக்குள்ள மாப்பிள்ளைக்காரன் பைக்கோட வர்றான் உள்ள. அதுக்குள்ள இந்த பெண்ணை தூக்கி உட்கார வைத்துக் கொண்டு அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது. மண்டபத்துக்குள்ளே விமானம் பறக்கிறது, ரிமோட்ல பறக்க வைக்கிறாங்க. மேல ஃபேன் எல்லாம் அமர்த்திட்டு ரிமோட்டை விட்டு பறக்க விடுறது. இப்படியான கூத்துக்களை, கும்மாளங்களை, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை திருமணத்தின் பெயரால் அரங்கேற்றுகிறார்களே, இதெல்லாம் இஸ்லாமிய குடும்பமா? இதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதா? எவ்வளவு கண்ணியமான நடைமுறைகளை, அணுகுமுறைகளை அண்ணலார் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதையெல்லாம் காட்டிலே விட்டுவிட்டு இந்த தீய விஷயங்களை நோக்கி மக்கள் போய் கொண்டிருக்கிறார்களே. ஒரு பழமொழி சொல்வார்கள், குப்பையை கிளறக்கூடிய கோழிக்கு அதுல இருக்கக்கூடிய தங்கம் வைரம் தெரியாது. ஒரு கோழி குப்பையை கிளறதுன்னு வைங்களேன், ஒரு தங்க கட்டி இருக்கு, ஒரு வைரம் இருக்கு, ஒரு வைடூரியம் இருக்கு, ஒரு முத்து இருக்கு, ஒரு மாணிக்கம் இருக்கு, ஒரு பவளம் இருக்கு. அது எதுவுமே அந்த கோழிக்கு தேவையில்லை. அந்த கோழிக்கு என்ன தேவை? சின்ன சின்ன புழுக்கள், செத்து போன கொசு, ஈ மாதிரியான பூச்சிக்கள். அதை சாப்பிட்டு நிறைவடைஞ்சு போயிடும். அதே போல அல்லாஹ்வுடைய அற்புதமான வேதம், நபிகளாருடைய அழகான நடைமுறை, அவர்கள் காட்டி தந்த சுண்ணாக்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த நடனங்களை நோக்கி இவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய குடும்பங்களுடைய நிலையை நாம் என்னவென்று சொல்லுவது? இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அறியாமையில் செய்கிறார்கள். ஏதோ ஒரு ஜாலை என்ற பெயரிலே மார்க்க விஷயத்தை மறந்து தீமைகளிலே விழுந்து கிடக்கின்றார்கள். அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பிரச்சார களத்திலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே சேர்ந்து எல்லோரும் உட்கார்ந்தால் நல்ல பேச்சுக்கள் என்னைக்காவது பேசப்படுதா? எப்படி இருக்கணுங்க ஒரு குடும்பம் சேர்ந்து உட்கார்ந்தா? ஒரு குடும்பம், ஒரு தாய், ஒரு தகப்பன், பிள்ளைங்க, வீட்டுக்கு வந்த மருமக, எல்லா பேர பிள்ளைங்க உட்கார்ந்தாங்கன்னா நல்ல விஷயங்கள், கண்ணியமான பேச்சுக்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய வசனங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் அப்படி பேசப்படுதா? மனசுல கை வைத்து சொல்லுங்கள். வந்து உட்கார்ந்தாச்சுன்னா எல்லாம் ஊருப்பலாதான். குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்தாச்சுன்னா அந்த ஊர்ல உள்ள எல்லாம் செத்தான். எல்லா கதைகளையும் சொல்லி அவன் அப்படி வாழ்ந்தான், இவன் இப்படி வாழ்ந்தான், இவன் இப்படி செய்து விட்டான், அவன் அப்படி செய்து விட்டான், ஊரு கதைகளை பேசி பாவங்களை வாங்கி கட்டிக் கொள்ளக்கூடிய எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். நமக்கு என்ன பயன் கிடைக்க போகிறது? அடுத்தவருடைய குறையை நாம் ஆராய்வதால் நமக்கு நன்மை கிடைக்க போகிறதா? அப்படி ஆராயலாமா? முதல்ல வலா ததஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். அடுத்தவனை பற்றி ஆராய்வதால் நமக்கு என்ன நன்மை? நம்மளை ஆராயணும். நம்ம என்ன யோசிக்கணும்? காலையிலே எழுகிறோம், இரவிலே உறங்குகிறோம். இந்த இடைப்பட்ட நேரத்திலே நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். பேச்சிலே, செயல்பாட்டிலே, நடத்தைகளிலே நம்மிடத்தில் ஏதும் பாவங்கள் இருக்கிறதா? தீமைகள் இருக்கிறதா?
அதை சரி செய்ய வேண்டி இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் அது நல்லது. அடுத்தவன் என்ன செய்யறான்னு பார்ப்பது நமக்கு நல்லதா? உட்கார்ந்தாச்சுன்னா ஊரு புறம் தான். அது இந்த புறம் பேசும்போது அந்த புறத்தை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். எனக்கே இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். அதனால தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்த கதையை சொல்றான்னு வைங்களேன், அவனே மறந்துருப்பான், பாதி கதையோட நிற்கும். இந்த புறத்தை கேட்டா பாருங்க, இப்ப நான் அவளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை முழுசு பண்ணுவேன், அதை முடிக்கலையே, கேட்டு வாங்குறது. உடனே அவர் என்ன செய்வாரு, அந்த புறத்தை ஆரம்பிப்பார். அதுல சில பேர் பாத்தீங்கன்னா அந்த புறம் பேசுறதுல பல விதங்களை நீங்கள் பார்க்கலாம். புறம் பேசுவதிலே அது தப்புன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். புறம் பேசு சரின்னு கை தூக்க பார்க்கலாம், யாருமே கை தூக்க மாட்டோம். அது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம மனசு அதை விரும்புது, அடுத்தவனை பத்தி பேசுறத, அப்படி பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்பதை உள்ளம் விரும்புது. சில பேர் சொல்லுவார்கள், ஒரு செய்தி ஒண்ணு இருக்குதுமா, அது சொல்லக்கூடாது, எப்படி அடுத்தவங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அது புறமா போயிடும், இருந்தாலும் சொல்றேன், இதுதான் வில்லங்கம். தப்புன்னு உனக்கு தெரியுது, பேசக்கூடாது, அடுத்த ஆளை பத்தி பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு இருந்தாலும் ஏன் சொல்லணும்? இந்த பாட்டில விஷம் இருக்கு, இதை குடிச்சா செத்து போயிருவோம், இருந்தாலும் குடிக்கிறேன்னு குடிப்போமா? குடிக்க மாட்டோம். விஷம்னு பார்த்தாலே தள்ளி வச்சிருவோம். அப்ப இந்த புறத்துல மட்டும் நமக்கு இந்த வறட்சி ஏற்படுகிறது. அதே போன்று பாருங்கள், புறம் பேசுறதுல உள்ள இன்னொரு டைப். சில இது ஆரம்பத்துல தோணுதுல, ஆரம்பத்துல புறம் தப்புன்னு தோணுது, பின்னாடி மாத்தி சொல்லிடுறாங்க. சில பேர் எப்படின்னா முதல்ல விட்டு அடிச்சிருவாங்க, 3 மணி நேரம் புறம் ஓடிடும். அடுத்த ஆளை பத்தி அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி போயிட்டான், அவன் அப்படி போயிட்டான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசி நேரத்துல 3 மணி நேரம் புறம் ஓடிட்டு லாஸ்ட் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அடுத்த ஆளை பத்தி நமக்கு எதுக்குமா பேச்சு, எதுக்கு புறம் பேசிக்கிட்டு அப்படி பேசுறதுலாம் என்னது? போ 3 மணி நேரம் மூச்சு பிடிக்க பேசியிருக்கிறியப்பா, இது என்னது? இந்த ஞானோதயம் ஏன் முதல்ல வரவில்லை? அப்ப ஒரு குடும்பத்திலே சேர்ந்து உட்கார்ந்தால் இப்படி பேசி பாவத்தை சம்பாதிக்கணுமா? குடும்பத்தோடு சேர்ந்து உட்காருவது பாவங்களை வாங்கி கட்டிக் கொள்வதற்கா? அப்படி உட்காரக்கூடாது. குடும்பத்தில் உட்கார்ந்தோம்னா குடும்பத்தை சரி செய்வது எப்படி, நம்முடைய குடும்பம் மார்க்கத்தில் எப்படி பயணிக்கிறது, இங்க உட்கார்ந்துருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒழுங்கா தொழுகிறீங்களா, குர்ஆன் ஓதுறீங்களா, மார்க்க விஷயத்தை படிக்கிறீங்களா, மார்க்கத்தை கடைபிடிக்கிறீங்களா என்ற கேள்விகள் நியாயப்படி கேட்கப்பட வேண்டும். எந்த குடும்பத்தில் அப்படி நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம அறியாமல் நம்முடைய குடும்பம் தீமைகளை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் அதை காப்பாற்ற வேண்டும். இந்த உலக மோகம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. இது ஒரு அற்பமான உலகம். நமக்கு மறுமை இருக்கின்றது, அங்குதான் நிரந்தரமான வாழ்க்கை இருக்கின்றது. இது ஒரு அவசரகால உலகம், அற்ப உலகம், கவர்ச்சிகள் நிறைந்த உலகம், நம் கவனத்தை ஈர்க்கும் உலகம். இதிலே நம்முடைய கவனத்தை போட்டாச்சுன்னா ஆகிரத்து காலி ஆயிரும். இந்த உலகத்திற்காக வேண்டி ஆகிரத்தை இழக்கலாமா? ஆகிரத்திலே அப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். செல்வம் சேர்க்கணும், நகை சேர்க்கணும், ஜாலியா இருக்கணும், ஊர் முழுக்க சுத்தி பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான் வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னாடி என்ன அதை பார்க்கணுமா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா வல் தன்துர் நஃப்சுமா கத்தமத் லிகத். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நாளைய தினத்திற்காக நீங்கள் எதை முற்படுத்தி உள்ளீர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். மௌத்துக்கு பின்னாடி நம்ம அல்லாஹ்ட்ட போக போறோம். நம்மிடத்திலே இருக்கின்ற அமல்கள் என்ன? கண்ணியமான காரியங்கள், புண்ணியம் நிறைந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றதா? எவ்வளவு பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். குடும்பங்களிலே அப்படிப்பட்ட நிலைகளை நல்ல அடிப்படையிலே குடும்பங்களை உருவாக்காமல் இருக்கின்றோம். இந்த நிலைகள் நீடித்தது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். மிகப்பெரிய ஒரு பேரழிவு நமக்கு காத்திருக்கின்றது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இதை உணர்ந்து கொண்டு மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய குடும்பங்களை நாம் கட்டமைக்க வேண்டும். தொழுகை போன்ற வணக்கங்கள், வணக்க வழிபாடுகள், அழகான பண்பாடுகள் நம்முடைய குடும்பங்களிலே மிளிர வேண்டும். பிள்ளைகளுக்கு அதை சின்ன வயசு முதல் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதில் வயது கிடையாது. எல்லா விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. 2 வயசு பிள்ளைக்கு வாரிசு உரிமை சட்டம் புரிஞ்சிடாது, அது சொல்லித்தர தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களை, வயதிற்கு தக்க விஷயங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இஸ்லாமிய குடும்பங்களாக
மார்க்க அக்கறை கொண்டவர்களாக நாமும் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான திருமறை குர்ஆனிலே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை போல மறுமை நாளிலே வெற்றி பெறக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். உலகத்திலே நல்லபடியா வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியமல்ல. மௌத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே, மறுமை விசாரணையிலே, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நேரத்திலே பாவம் செய்யாமல், தீங்குகள் செய்யாமல், நல்ல முறையிலே வாழ்ந்து, இஸ்லாமிய மார்க்கத்தை நல்ல முறையிலே கடைபிடித்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய குடும்பங்களை, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிறந்த குடும்பங்களாக உங்களுடைய குடும்பங்களையும் என்னுடைய குடும்பங்களையும் இறைவன் ஆக்குவதற்கு கிருபை செய்வனாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.